வெல்கம் டு பஞ்சு சமையல். வாங்க இப்போ நம்ம பாசிப்பயிர் தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்புனால் 3/4 கப்பு பாசிப்பயிர் எடுத்துருக்கேங்க. இது கடாயில் வறுத்து எடுத்துக்கோங்க. முசுறு நிறத்தில் வறுத்து எடுத்துக்கோங்க. இது பச்சையாகவும் செய்யலாங்க. பச்சையாக செஞ்சால் ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும். வறுத்து செஞ்சால் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. குக்கரில் சேர்த்து ஒரு 4 டம்ளர் தண்ணி விட்டு லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம 3/4 பதத்தில் தான் இந்த பாசிப்பயிரை நம்ம வேக விடணும். நல்லா மையா வேக விட்டோம்னா இது கடையிறதுக்கு தான் மையா வேக விடணுங்க. இந்த குழம்புக்கு 3/4 பதத்தில் தான் பாசிப்பயிறு வேகணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்குங்க. இதுக்கு சின்ன தக்காளி 2 தக்காளி, ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேங்க. 3 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடுங்க. இது எப்படின்னா இந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க. நாட்டு மருந்தெல்லாம் சாப்பிட்டு பத்தியமாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது வச்சு கொடுப்பாங்க. இது நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. இதுக்கு 4-5 சின்னதாக ரசத்துக்கெல்லாம் நச்சு சேர்த்துக்குவோம்ல பூண்டு, அது மாதிரி பூண்டு எடுத்து கொஞ்சம் நச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூனு ஒரு 1 டீஸ்பூனு இந்த மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள்லாம் சேர்க்க வேணாங்க. இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த கொதி நல்லா கொதிக்குதுல, அதுலேயே அந்த காய், அந்த வெங்காயம் தக்காளி பாசிப்பரும்பே நல்லா வெந்துருங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கோங்க. இதை தாளித்து நம்ம பாசிப்பயிரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. லைட்டாக கொதிக்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். அவ்வளோதாங்க, பாசிப்பயிர் தண்ணி குழம்பு ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். இது நல்லா வாசமாக சூப்பர் டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூங்க. பாய்.